பொதுவாக நான் உதவியாளர்களை நண்பர் போல நடத்துறேன். சமுத்திரக்கணி நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கிறேன். அதனால பாணி வந்து முதல்ல சமுத்திரக்கணிக்கு நண்பன், அப்புறம் படமல்ல போகும்போது உதவியாளர் வந்து சேர்ந்தான். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தேன், நேற்று நைட்டு தான் வந்தேன். யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கருவை கூப்பிட்றீங்க அப்படின்னாங்க. ஒருத்தவங்க முதல்ல பற்றி சேர்த்து பேசிடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை, வேறு யாரும் கூப்பிட வேணாம். திரு யுவன் சங்கர் ராஜாவை போல வந்து மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு நீங்க பாடிருந்தீங்க, அவர் பண்ணா எப்படி பண்ணுவாருங்க? நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதை ஒரு தடவை ஒரு முழு படத்துக்கு பண்ணிடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளையராஜா சார் இந்த மேடையில இருக்கிறது. இத்தனை காலம் தாண்டி வர முடியுங்களா நீங்க? அப்படிங்கும்போது இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ற மாதிரி படம் பண்ணிடுங்க. காரணம் 84 பண்ண பாட்டு 2016 கேட்போம்னா 2016 பாட்டு போட்டு எவ்வளவு நாள் கேட்போம். இந்த படம் பண்றதுக்கு நான் முதல் காரணம் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரக்கணி சார். யாரு பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவுக்குள்ள அப்படின்னா இளையராஜா அவருடைய மொத்த பாட்டு அடங்கவே மாட்டேங்குது. அவன் பல பென்ட்ரைவு, இளையராஜா 1, இளையராஜா 2, இளையராஜா 3, இளையராஜா 4. எனக்கு தொகுப்பாளர் தன்ஷிகாட்ட ஒரு பேட்டி போல கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப இந்த கேள்வி ஒரு கேள்வி முடிஞ்சதுமா தன்ஷியோட விட்டுருவாங்களா, இல்ல ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி ஒரு நேர்காணல் நடக்குமானா அடுத்து கதாநாயகனோடையும் அந்த நேர்காணல் நடந்துச்சு. எனக்கு என்ன பதட்டமானுச்சுன்னா வந்து ராஜா சார் உட்கார வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, பல வேலைகளை விட்டு வந்திருப்பாரு. ஏன்னா எனக்கு எதிரியாக இருந்துச்சு, கயஸ் வந்து லைலாவின் மேல் மிகப்பெரிய காதல் கொள்றான். அவளுக்காக அவள் நினைச்சு எண்ணி எண்ணி உருகிறான். அவனுடைய நண்பன் நினைக்கிறான், என்னடா ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு உருகிற நீ, இதுல என்ன இருக்கு, ஒரு பெண் தானே அவ, இங்கவா அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலைகள் உண்மையால் இருக்கிறார்கள், அரேபியாவே அழகி, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலைகள் உண்மையால் இருக்கிறார்கள், யார் வேண்டுமோ சொல்லுன்னு சொன்னாங்க. சொன்ன கயை சொல்லி இப்படி இருந்த பொம்பளை பிள்ளைகள் கூட எல்லாம் வரிசையா பார்த்துட்டு இங்கு பெண்களே இல்லையே நான் என்ன சொல்லுவாங்கன்னா, லைலாவின் அழகை காண கயசின் கண் கொண்டு காண வேண்டும்னு. அந்த மாதிரி நான் வந்தளவு நிகழ்ச்சியை வந்து ராஜா சாருடைய மனம் கொண்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காரணம், பார்க்காத மேடை இல்ல, அடையாத இடம் இல்ல, இன்னொரு பாராட்டு கேட்ட போறது இல்ல, எல்லாவற்றிலும் உச்சம் பார்த்தாச்சு. அப்படிங்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல, இதுதான் முதல் மேடை போல உட்கார்ந்து பாருங்க, இந்த மனம் எனக்கு வாச்சிருன்னு நான் நினைச்சேன். இந்த படத்தின் இயக்குனர் வந்து சமுத்திரக்கணியின் உதவியாளர்களாக சொன்னாங்க. பொதுவாக நான் உதவியாளர்களை நண்பர் போல நடத்துறேன். சமுத்திரக்கணி நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கிறேன். அதனால பாணி வந்து முதல்ல சமுத்திரக்கணிக்கு நண்பன், அப்புறம் படமல்ல போகும்போது உதவியாளர் வந்து சேர்ந்தான். சமுத்திரக்கணி நண்பன் என்பதனால் வந்து நான் அந்த பாணியோட நிகழ்ச்சிக்கு வரல. காரணம், சமுத்திரக்கணி இப்போ சொல்ற மாதிரி நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேம்பாங்க. நான் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. காரணம், திரு கலைஞர் அவர்களுக்கு மூப்பனார் நட்பு, மூப்பனார் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா நட்பு, அதற்காக கலைஞர் ஜெயலலிதா அம்மா நட்பு நடத்துகிறது இல்லையா? அப்படி இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே அன்பு செலுத்தலாம் வெளியே, எல்லாருமே நட்பு பாராட்ட முடியாது எல்லாத்தையும். ஆனா அப்ப அதை மீறி நான் பாணியோட நட்பு பாராட்டியதற்கான காரணம் என்னன்னா, அவருடைய தயாரிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நமோநாதன் அவர்களும் ஒரு இருவருக்கு தெரியும், கொஞ்ச காலம் ஒன்னா வாழ்றாங்க. வாழும்போது ஒருத்தன் படம் பண்ண முயற்சி பண்றாங்க போது கையில இருக்க 5 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து சரி நீ ஆசைப்பட்ட போய் படம் எடுக்குன்னு சொல்ற முத்துகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள் வாழ்க்கையால இந்த படத்துக்கு வந்து நான் நினைச்சேன். எனக்கு ராஜா சார் ஒரு கோரிக்கை இருக்கு. பொதுவாக நான் யார்ட்டையும் கோரிக்கை வைக்கிறது இல்லை, அதனால எனக்கு எப்பொழுதும் யார்ட்டையும் புகார்கள் இருந்ததில்லை. எனக்கு கோரிக்கை நேரம் புகார் வரும். ஆனால் இந்த மேடையை விட்டோம்னா வந்து இந்த கோரிக்கை வைக்க முடியாதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒரு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன், திரு யுவன் சங்கர் ராஜாவை போல வந்து மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு நீங்க பாடிருந்தீங்க, அவர் பண்ணா எப்படி பண்ணுவாருங்க? நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதை ஒரு தடவை ஒரு முழு படத்துக்கு பண்ணிடணும். காரணம், நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, 1984 ஒரு பாட்டு போடுறாரு. 1984 எனக்கு முதல்ல ராஜா சார் வந்து மாறாம வந்து வியப்புக்குரியா இருந்த எங்கன்னா வந்து நான் கல்லூரியில படிக்கும்போது தளபதி குணா 2 படம் ஒரே நாள்ல வெளியிட படம். முதல் காட்சி குணாவை பார்க்கும் பொழுது ஒரு தன் உடம்ப மூலதனமா வச்சு வேலை செய்யற பெண்கள், அந்த பெண்களுடைய இடத்துல வளர்ற ஒரு கதாநாயகன் குணா. அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உன்னை நான் அறிவேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு நடுவில் வந்து ஒயிலாளவன்னு அந்த பாட்டு வந்து ஒரு தெளிவு பாட்டா மாறுறதுக்கு நடுவில் நல்லா அந்த காட்சி ஞாபகம் இருக்கும். ஒருத்தன் கட்டில உட்காந்து சுத்தியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ரிதம்ல தான் பாட்டு மாறி இதுக்கு மாறும் ஒயிலளவுக்கு. அதை பார்க்கணும் தோணுச்சு. எல்லா விலைமகள் அதிகமா இருக்க இடம், வர்றவன் பூரா காமத்தின் உச்சத்துல வர்றான். தினசரி கட்டில் உடையுது, கட்டில சரி பண்றதுக்காக நிரந்தரமா ஒருத்தர் இருந்தாங்கிற காமிச்சு சொல்லி அதுக்கப்புறம் காட்சி வரும் ஒயிலாளர். இன்னும் எப்படி ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு ஒருத்தர் கதை சொல்ல முடியுமா அந்த இதுல வந்து இசையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த படம் அடுத்த காட்சி போய் தளபதி பார்த்தா ராக்கமா கையத்தட்டு தரையங்கள் இறங்கி ஆட்டம் போடுற ஒரு பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது படாரு நிப்பாட்டி தேவாரத்தை உள்ள பூதி குளித்த புருவம்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல. எப்படி இது சேர கற்பனையே பண்ண முடியாது. அதை சிந்த பொழுதுதான் முதல்ல ஆச்சரியமானுச்சு. எப்ப 1992
அப்ப ஆச்சு அடுத்த ஆச்சரியம் இன்னைக்கு எனக்கு இருக்கு. எப்பொழுதும் மேடைகளை பெருசா கை நடுங்க கால் நடுங்க இங்க மட்டும் தான் நடந்துகிட்டே இருக்காது. காரணம் இதையும் அவர் போய் கேட்பாருங்கிற நினைப்புல இருக்கேன். எது சொல்லணும் 84 ஒரு பாட்டு போடுறாரு என் வாழ்வில்னு ரஜினி சார் படத்துல. இத்தனை வருஷம் கழிச்சு ஹிந்தியில் இந்த பாட்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 30 ஆண்டு காலம் கழிச்சு அந்த பாட்டு ஹிந்தியில போட்ட அன்னைக்கு ஒரே நாள்ல சோனி மியூசிக்ல ஒரு நாள்ல 45 லட்சம் பேர் அந்த பாட்டை பாக்குறாங்க ஒரு நாள்ல. அப்ப அதனால சொல்றேன் இத்தனை காலம் தாண்டி வர முடியுங்களா நீங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ற மாதிரி ஒரு படம் பண்ணிருங்க. காரணம் 84 பண்ண பாட்டு 2016 கேட்போம்னா 2016 ஒரு பாட்டு போட்டு எவ்வளவு நாள் கேட்போம். இன்னொரு கோரிக்கை தமிழ் திரையுலகத்துல இருக்கு. குறிப்பா கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் அவர்கள் இங்க எல்லாத்தையும் கூட. காரணம் இன்னைக்கு யாரும் சிடியா வாங்கி கேட்கறது இல்ல. கார்ல முந்திலாம் பாத்தீங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்துட்டு போனோம்னா அந்த வண்டிக்குள்ள டிரைவர் இப்படியே வச்சிருக்க சிடியை வாங்கி போறக்கி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எடுத்து போட்டுற மாட்டோம் தோணும். இப்ப யாரும் சிடி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு MP3 மட்டும் தான் ஒன்று சொல்லியிருக்கு. ஒரு பென்ட்ரைவ் சொல்லியிருக்கு. அந்த பென்ட்ரைவுக்குள்ள கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா இசையமைப்பாளருடைய பாட்டு அடங்கிடுது இளையராஜாவை தவிர. அவ்வளவுதான் வருது மொத்த பேர் பண்ண பாட்டு. யாரு பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவுக்குள்ள அப்படின்னா இளையராஜா அவருடைய மொத்த பாட்டு அடங்கவே மாட்டேங்குது. அவன் பல பென்ட்ரைவ் இளையராஜா 1, இளையராஜா 2, இளையராஜா 3, இளையராஜா 4. இது வெறும் பாட்டு மட்டும். அது போக அது பண்ண பின்னணி இசை ஒன்று இருக்கு. ஆனா இதை போய் நீங்க பட்டியல் எடுத்தீங்கன்னா நீங்க உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டர்ல கிடைக்குது. நம்புற தலைமுறை கூகுள்ல அப்படி கிடைக்காது. ஆனா அந்த கூகுள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இளையராஜாவுடைய பாட்டுடைய லிஸ்ட் போடும்போது மட்டும்தான் பட்டியல் முழுமை பெறவில்லை, முழுமையான பட்டியல் பிரிதில் போடதான் இளையராஜாவுடைய பாட்டு பெற தொடங்கும். யாராவது ஒருத்தர் அதை மொத்தத்தையும் எடுத்து மொத்தத்தை தொகுத்து, காரணம் எல்லா சாதனைகளும் முறியடிக்கப்பட வேண்டியதுதான். கவாஸ்கர் வந்த பொழுது கவாஸ்கர் போல ஆலையிலும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதை மிஞ்ச டென்னுக்கு மிஞ்ச தோனிய கோலி மிஞ்சிருவாங்க. ஆனா எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இன்னொரு இளையராஜா வரவே வரவில்லை. இத்தனை வேலை இத்தனை சாதனை இல்ல. என்னை போன்ற பல அஞ்ஞானிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இல்லையா எனவே எவ்வளவு பேர் இருந்திருப்பான். எல்லாருக்கும் ஒரே சிரிப்போட பேசாம இருந்துட்டு ரைட் கிளம்ப போய் பிள்ளைகள் படிச்சு வைங்க எல்லோருக்கும் வேறுபாடு பார்க்காம பாட்டு போடுற குணம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய குணம். அப்ப அதை பூரா நம்ம தொகுத்துறணும். நான் சொல்ல வந்த கோரிக்கை கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா சொல்ல கோரிக்கை அது மட்டும் இல்ல, இதை மொத்தத்தையும் தொகுத்துறணும் வேலையேன்னு. அதை விட முக்கியமானது அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு 40 வருஷம் ஆச்சு. அவர் அதுவே பெரிய சாதனை நினைச்சே பார்க்க முடியல. மேடையில் இருக்கல மனோஜ்குமார் சார் தவிர மற்ற எல்லாருமே அவர் சினிமாவில் வந்த பிறகு பிறந்தவர் ஏறத்தாழ அவரோட சேர்ந்து இருக்காருங்க பெரிய விஷயம். அப்ப இன்னும் பல வருஷங்கள் இருக்கு போறாரு 50, 60. ஆனா ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க எல்லா தலைமையில இருக்க எல்லா மிக ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சிறந்த கதாநாயகர்களும் அவர் பாட்டு இல்லாம யாருமே வந்திருக்க முடியாது. அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடு மொத்த தமிழ் மக்களும். காரணம் மக்கள் எதை வியப்பாங்கன்னா தான் விரும்பியது மேடையில் நடந்தா வியப்பாங்கல்ல, அதான வெற்றி படம். இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை தமிழர்கள் யாரும் விரும்ப மாட்டான். அது பிரமாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது இந்த நிகழ்ச்சியின் கோரிக்கையை வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளையராஜா சார் இந்த மேடையில் இருக்கிறது. அண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு வரம் தான் சாரோட மியூசிக். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட மியூசிக் ஒரு மேஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் படங்களில். ஸோ இந்த படத்துலேயும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல. அண்ட் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் முதல் காரணம் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி சார். ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க இந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொன்னாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கான்செப்டை முதல்ல நான் பண்ணுறதுக்கான காரணம் அவர். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அண்ட் டெஃபினட்டாக எம்கே சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர். டெஃபினட்டாக சார் கொஞ்சம் இங்கே வாங்க. நிஜமா இவருக்கு பெரிய அப்ளாஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா முதல்ல ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் அண்ட் அவர் ப்ரொடக்ஷன் வைஸும் ரொம்ப சவுண்ட், ரொம்ப தாராளமாக எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை அவரை வச்சுட்டே பாராட்டுறேன்னு இல்லை, நிஜமாவே அவரை சார்ந்த நிறைய பேருக்கு அவர் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி கிரேட். நிஜமாக நான் அதுக்கு ஒரு பெரிய கரங்கோஷங்கள் கொடுக்கணும். சினிமாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ஸோ ரொம்ப நன்றி சார்.
அண்ட் உங்களோட படத்தில் என்னை காஸ்ட் பண்ணதுக்கு பாணி சார், என்னோட இயக்குனர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட பேராண்மை ஜனநாதன் சார்லேருந்து வசந்தபாலன் சார், அதுக்கப்புறம் ஏ வெங்கடேஷ் சார், இப்போது ரஞ்சித் சார் வரைக்கும், இப்போ பாணி சார் வரைக்கும், இவங்களால தான் நான் இங்கே நின்று பேச முடியறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு. இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. என்ன இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண பாணி சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 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 ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னோடனே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி இதை பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எப்போ வந்ததுன்னா, இவரோட இந்த கதையை கேட்கும்போது வந்தது. இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போதும் அதை உணர்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ராணின்ற ஒரு ஃபிலிமை ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. நான் எந்த கோரிக்கையும் கை போகிறதில்ல. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மறுபடியும் ராஜாப்பாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஒரு 11 நாட்கள் இருந்தேன். கூடவே ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அந்த தருணம் திரும்ப இப்போ கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ சொன்னாங்க, இப்போ நான் கிளம்புறேன், ஏன்னா எல்லோரும் என்னையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பாணி என் நண்பன், முத்து என் நண்பன். நட்பு அப்படின்றத விட பெரிய வார்த்தை இருக்க போகிறதில்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போய்ட்டு வந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தேன். யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கருவை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஒருத்தவங்க நாமத்தை பற்றி சேர்த்து பேசிடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை, வேறு யாரும் கூப்பிட வேணாம். அதுதான் எல்லா கைதட்டும் அவனே வாங்கிடுவான். இந்த திரைப்படம் என்னன்னா, சென்சார் முறையாக என்கிட்ட ஒரு 2-3 படங்களுக்கு தாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பாவையும். அதே மாதிரி இந்த திரைப்படத்திலையும் பேனாவை எங்கேயுமே வைக்காமல் சென்சார் அதிகாரிகள் முழுக்க கண்ணை மூடிட்டு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் சந்தோஷமாக உட்காந்து ஒரு நேர்மையான ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப தைரியமான ஒரு முயற்சி. என் நண்பன் பாணிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். அதுக்கு ராஜா பரிசு இருக்குது. அதையும் தாண்டி என் நண்பன் எம்கே முழு மனசோட அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு உறுதுணையாக என் நண்பன் நமோ நாராயணன் இருந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.